Hi guys, welcome back to MB Gamers. இன்னைக்கு நம்ம வந்து Pokemon Art Gold கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இது வந்து எபிசோட் 15. இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெலாம் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்களே. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், போன வீடியோவில் நம்ம வந்து ஒலிவைன் சிட்டியில் இருக்க ஜிம்மில் கத்தம் அதாவது முடிச்சுட்டு வந்திருப்போம். ஸோ இப்போ நம்ம அடுத்த இதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஷன் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 எபிசோட் 15 எபிசோட் மேபி 15-20 எபிசோட் வரைக்கும் வரும், அவ்வளோதான் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் கைஸ், சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ இப்போ எங்கடா போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான வேலையாக தான் கைஸ் போயிட்டுருக்கேன். ஸோ அடுத்த சிட்டிக்கு போக வேண்டிய ஒரே ஒரு வேலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டீமில் இன்றைக்கி புதுசாக ஒரு போக்கிமானும் ஆட் ஆக போகுது. அது என்ன போக்கிமான்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ முக்கியமான போக்கிமான் தான். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஒரு 2 போக்கிமான் எடுத்துகிட்டு டப்பாவில் இருந்து நம்ம இதுக்கு எடுத்து வைக்கணும். ஸோ போகிற வரல கொஞ்சம் ஏப்ரிகான் இருக்கும். ஸோ அந்த ஏப்ரிகான் கலெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம கட்மூ தேவைப்படும். ஸோ அந்த கட்மூக்காக நம்மளோட பேர் என்னப்பா, நல்ல பேர் கீஸ் மறந்து போயிட்டேன் கேஸ், ஏதோ ஒரு பெல்ஸ்பாட் கேஸ், அது திடீர்னு வாயில் வரல. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட பிஜி இருக்குல்ல, ஸோ பிஜிக்கு வந்து ஃப்ளை கற்றுக் கொடுத்துட்டேன். ஸோ 14வது லெவல் பிஜி. ஸோ அது வந்து 2வது லெவல் பிஜி. ஸோ அதனால 14வது லெவலுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன் கைஸ். ஸோ அடுத்தபடியாக இப்போ நம்ம போக வேண்டியது தான். ஸோ போகிற வழியில் முக்கியமான ஒரு வேலை இருக்குது. ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு போகலாம் கைஸ். ஸோ இப்போதைக்கு பெல்ஸ்பாட் வைக்கல. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்த சிட்டிக்கே போகணும் கைஸ். ஸோ எக்ரூடேக் சிட்டியை கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போயிட்டு பெல்ஸ்பாட் எடுத்து வச்சுக்கோங்க கைஸ். பெல்ஸ்பாட்டு அப்புறம் டென்டக்கல் தான் மெயினாக தேவை. ஏன்னா அதுக்கிட்ட தான் சர்ஃப் இருக்குது கைஸ். ஸோ அதனால தான். ஸோ வேறு யாரும் கற்றுக்க மாட்டேன்றாங்க கைஸ். வேறு யாருன்னா கற்றுக்குன்னா அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். சரி, ஒருத்தன் தான் இருக்கான் இப்போதைக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு. நம்மகிட்ட கிராஸ் டைப் போக்கிமானே இல்லை கைஸ். ஸோ அது நமக்கு பெரிய பிரச்சனை இருக்காது, கிராஸ் டைப் போக்கிமான் இல்லாதது. ஸோ இப்போ எதுக்கு போக்கிமான் சென்டர் வந்தான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில வேலைலாம் இருக்குது. போக்கி பால்லாம் இல்லைன்னு நினச்சேன், பார்த்தா போக்கி பால்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த பிரிட்ஜ் வழியாக வந்தோம்னா இந்த இடத்துல சர்ஃப் பண்ணலாம் கைஸ். ஸோ சர்ஃப் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ அந்த சைடு டனல் எது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது. ஸோ டனல் மேபி அது வழியாகவும் போகலான்னு நினைக்கிறேன். ஸோ நான் சர்ஃப்லேயே வந்துட்டேன் கைஸ். ஏன்னா சர்ஃப் தான் ஈஸி. ஸோ இந்த இடத்துல தான் கைஸ். ஸோ இது ரிப்பல் போட்டுட்டு வந்தோன்னா நமக்கு பிரச்சனை இல்லை கைஸ். ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல ஒரு போக்கிபால் இருக்கும். அந்த போக்கிபால் எப்படி எடுக்கிறதுன்னு தெரில எனக்கு. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த இடத்துல ஒரு போக்கிபால் இருந்துச்சு, அது வந்து சூப்பர் போஷன் தந்துச்சு. ஸோ அது இந்த இடத்துல கைஸ் முன்னாடி. ஸோ இப்போ திரும்ப போயிட்டு நான் ஏப்ரிகான்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிருந்தேன். ஸோ இது ஏப்ரிகான்ஸ் எடுத்து போய் அவன்கிட்ட கொடுத்தா போக்கிபால் செஞ்சு தருவான். ஸோ அதுக்காக தான், வேறு எதுக்கும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிங்க் ஏப்ரிகான், அடுத்தபடியாக இன்னொரு க்ரீன் ஏப்ரிகான் கைஸ், லாஸ்ட்டாக இருக்கிறது எல்லோ ஏப்ரிகான்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், மொத்தம் 3 ஏப்ரிகான் கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ திரும்பவும் நம்ம சர்வ் பண்ணி போக வேண்டியது தான். ஸோ போகிற வேலை நிறைய ட்ரெயினர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ ரிப்பல் போட்டிருக்கனால எல்லாருக்கும் தப்பிச்சு போயிட்டேன். ஸோ ஒரு பெரிய ஸ்கேம் கூட பண்ணுவாங்க கைஸ். இருங்க, இந்த வீடியோவில் தான் வரும்னு நினைக்கிறேன், காட்டுறேன் கைஸ் அந்த ஸ்கேமும். ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல நம்ம ஜிம் லீடர்கிட்ட போய் சண்டை போடணும். ஆனால் இப்போதைக்கு சண்டை போட முடியாது கைஸ். ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். ஸோ அந்த ட்ரீ பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 3 கொம்பு முளைச்சிட்ருக்கு ஆண்டனா மாதிரி. ஸோ அந்த ஆண்டனா என்னன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கணும் கைஸ். ஸோ இப்போதைக்கு இந்த ஊரில் இருக்கவங்ககிட்ட பேசுனது என்ன தெரிஞ்சுன்னா ஏதோ விதோதமாக நடக்குது. ஸோ இதுதான் கைஸ் ஸ்கேமு. ஸோ இங்கே வந்தோன்னா 1000 ரூபா பிடிங்கிட்டு அனுப்புவாங்க. வெறி ஆகிடும் கைஸ். ஸோ என்ன பண்ணுறது, இந்த வழியில் போனால் தான் கைஸ் நமக்கு ஒரு போக்கிமான் கிடைக்கும். ஸோ அந்த லேக் ஆஃப் ரேஞ்சிலேருந்து ஏதோ ஒரு வித்தியாசமாக சவுண்ட் வந்துட்டு இருக்குது அப்படின்னு, ஏதாச்சும் அந்த மாதிரி ரெட் கேரிடோஸ் இருக்குது, அதை போய் பார்க்குறியா அப்படின்னு யாராவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் கைஸ் நானும் வந்தேன், பிடிக்கிறதுக்காக தான் கைஸ் வந்தேன் கைஸ். மொத்தம் 3 போக்கிமான் ஃபெயிண்ட் ஆக்கி விட்டான். கடைசியாக ஒரு போக்கிபால் போடலான்னு போட்டேன், அதுலேயும் மாட்டல கைஸ். ஸோ திரும்பவும் ஒரு போக்கிமான் போடணும். ஸோ இவன் டிஃபென்ஸ் ஜாஸ்தி இருக்குது கைஸ், அதுதான் பிரச்சனையே. ஸோ அதனால தான் மாட்டேன். டிஃபென்ஸ் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும், அழகாக பிடிச்சிடலாம் கைஸ். டிஃபென்ஸை காலி பண்ணுற அளவுக்கு என்கிட்ட எந்த மூவும் இல்லை. ஸோ கடைசியாக மாட்டிச்சு கைஸ் கெரிடோஸ்.
எஸ் இது ஒரு நார்மல் கேரிடோஸ் தான். எப்படி சிவப்பு கலரில் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. இப்போ இது ரெஜிஸ்டர் ஆகும்போது கூட ப்ளூ கலர் கேரிடோஸாக தான் ரெஜிஸ்டர் ஆகும். நான் போய் பாக்ஸில் இருப்பாங்க ஸோ அப்போ கூட பார்த்தா ப்ளூ கலரில் தான் இருக்கும். ஸோ ரெட் ஸ்கேலுன்னு ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அது என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ திரும்ப இந்த இடத்துல ஒரு சேவ் பண்ணிட்டேன். ஆனால் சேவ் பண்ணலன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆட முடியாது, பிடிக்கிறதே கஷ்டம். ஸோ நானும் எத்தனை போக்கிபால் போட்டனோ அதுக்கப்புறம் தான் மாட்டிச்சு. ஸோ இவன் தான் அவன் லேஸ். இவன்கிட்ட நான் சொன்ன ஒரு போக்கிமான் இருக்குது. ஸோ அது என்ன போக்கிமான்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ அவன் கூடயே நின்றுட்டுருக்க ட்ராகனைட் தான் கைஸ் அது. ஸோ செம்ம போக்கிமான் கைஸ். ஸோ அதை பிடிச்சிட்டா போதும் எனக்கு இப்போதைக்கு நம்ம டீம் ஃபுல்லாகிடும் கைஸ். லேக் ஆஃப் ரேஞ்ச் மேஜிக் கார்ப். அந்த மேஜிக் கார்ப் வந்து ஃபோர்ஸ் பண்ணி எவால்வ் பண்ணியிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்கிறான். இவன் தான் கைஸ் லேஸ் தலையன். ஸோ இப்போதைக்கு நானும் எடுத்து பார்த்தா நம்மளோட ஃப்ளை டைப் போக்கிமான் இல்லை. ஸோ என்ன பண்ணுறது, திரும்பவும் போகணும் கைஸ். இவங்களுக்கு திரும்பவும் 1000 ரூபா கொடுக்கணும். ஸோ 2000 ரூபாய் இங்கே வந்தனால இவங்கனால லாஸ் ஆன் டீம் ராக்கெட்னால லாஸ் தான் கைஸ் எல்லாம் நமக்கு. ஸோ பைத்தியக்காரங்க ஹோல்ட் இட் தேர் கைஸ். நான் எடுத்து கொடுக்கூட இல்லை அவங்களுக்கு, எஸ் நோ சொல்லக்கூட இல்லை. அவங்களாம் பிடிங்கிட்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்றாங்க. அதுதான் கைஸ் சரியாகுது. அவங்கள எப்படின்னா காலி பண்ணணும் கைஸ். ஸோ மேஜிக் கார்ப் ரிட்டன் டு த லேக் ஆஃப் ரேஞ்சா. சரி விடு பார்த்துக்கலாம். ஸோ இப்போயும் நம்ம ஜிம்மில் போக மாட்டேன்றாங்க. என்ன தான் பிரச்சனை தெரியல இவனுக்கு. சரி இருங்க கைஸ், நம்ம போயிட்டு போக்கிமான் மாற்றி வச்சுட்டு வரலாம். ஸோ கைஸ் இப்போதைக்கு நம்ம 2 போக்கிமான் எடுத்து உள்ளே வச்சுட்டு 2 போக்கிமான் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு கிளம்பலாம் கைஸ். ஸோ வாங்க. ஸோ நம்மளோட டென்டகலுக்கு பதிலாக நம்மளுடைய இவன் இப்போ பிடிச்சோம்ல ரெட் கலர். ஸோ இப்போ பாருங்க கைஸ், அவன் ப்ளூ கலர் தான் காட்டுவான், ரெட் கலர்லேயே காட்டாது கேரிடோஸை. ஏதோ ஒன்று இப்போதைக்கு அது ஆங்கிரியாக இருக்குது. ஸோ அதனால சிவப்பாக இருக்குன்னு வச்சுக்கலாம் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட பெல் ஸ்பாட்டையும் எடுத்து உள்ளே வச்சுட்டேன் கைஸ். ஸோ ஏன்னா பெல் ஸ்பாட் எதுக்கும் தேவைப்படாது, சும்மா டம்மிக்கு தான். ஸோ நம்மளோட 2 போக்கிமான் இந்த பாருங்க கைஸ், அங்கே ப்ளூ கலர் தான் காட்டுது, இங்கே தான் ரெட் கலர் காட்டுது. ஸோ கேரிடோஸும் அப்புறம் நம்ம பீஜியும் எடுத்து உள்ளே வச்சுக்காச்சு கைஸ். சரி ஓகே கைஸ், அவ்வளோ இந்த வீடியோ 15 அடுத்த பார்க்கணும். அது வரைக்கும் டாட்டா பை எபிசோட். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சரி ஓகே கைஸ், பை.